ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியானா என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார் கவுன்சில் இருக்கும், ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கும். அதாவது நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணுற ஒரு பார் கவுன்சில் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹெட்டு ஒன்று இருக்கும். அந்த ஹெட்டு வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க தான், இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் எல்லா காலேஜும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டக்கல்லூரிகளையும் ரெகுலேட் பண்ணுது, அனுமதி வழங்குது, அதுக்கப்புறம் அனுமதியும் மறுக்குது. ஸோ எல்லா பவர் அத்தாரிட்டியும் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க இந்த வருஷம் 2025-26 இந்த அகாடமி இருக்குது, ஒரு 11 சட்டக்கல்லூரிகளை தடை செஞ்சுருக்கிறாங்க. அந்த 11 சட்டக்கல்லூரிகளில் ஒரு கல்லூரி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அந்த கல்லூரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லா காலேஜ். ஸோ இது வந்து ஷார்ட்டாக வந்து எஸ்பி காலேஜ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டின்றது வேறு, வெங்கடேஸ்வரா லா காலேஜ்ன்றது வேறு, சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை தான் இப்போதைக்கு இந்த வருஷம் அகாடமியில் அவங்க தடை செஞ்சுருக்கிறாங்க. ஏன் என்ன பர்டிகுலர் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ரொம்ப பழமையான கல்லூரிகளில் நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு போயிட்டு அட்மிஷன் போடுவோம். ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போடுகின்ற அந்த அட்மிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பழமையான கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுடைய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்றதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான செய்தியாக இது விளக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த பார்த்துங்க, நிறைய கல்லூரிகள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில், ராஜஸ்தானில் இது போல் கல்லூரிகள்லாம் நிறைய பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த 11வது இடத்துல பாருங்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லா காலேஜ், திருப்பதி, ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த கல்லூரி அஃபிலியேட்டட் ஃப்ரம் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய அஃபிலியேஷன் காலேஜ். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய அட்மிஷன்ஸை வந்து இந்த பிசிஐ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய லெட்டர் காமிச்சு நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அட்வொகேட்டாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, பிசிஐ அப்ரூவ்டு இல்லாத காலேஜில் படிக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அறியாமை, அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களை வந்து ஒரு பிசிஏ அப்ரூவலான ஒரு கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அப்ரூவல் இல்லாத காலேஜில் படிக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து திருப்பி கேட்டு வாங்கிக்கிங்க, அதாவது உங்களுடைய அட்மிஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஐடியா. மற்றபடி வந்து இதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், இல்லை கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், பிசிஏ அப்ரூவலுடைய கல்லூரிகளை பற்றி. இன்னொரு காலையில் நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அகாடமியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இமிடியட்டாக வந்து ஒரு நல்ல பிசிஐ அப்ரூவல் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர்ந்து சரியான பட்டப்படிப்பை நீங்கள் படிங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாளைய வழக்கறிஞர்கள். நன்றி, தேங்க்யூ.